شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي أولئيم இமான்களின் ஜெபம் கேட்பார் நிம்மதியாய் வாழ உதவி செய்வார் நீதிமான்களின் ஜெபம் கேட்பார் நிம்மதியாய் வாழ உதவி செய்வார் ஜெபம் கேட்பார் பதில் தருவார் நிச்சயம் வெற்றி உண்டு ஜெபம் கேட்பார் பதில் தருவார் நிச்சயம் வெற்றி உண்டு நீதிமான்களின் ஜெபம் கேட்பார் நிம்மதியாய் வாழ உதவி செய்வார் நீதிமான்களின் ஜெபம் கேட்பார் நிம்மதியாய் வாழ உதவி செய்வார் ஒன்னு தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் இனிமையான அனுபவங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் இனிமையான அனுபவங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இடைவிடாமல் நம்ம என்ன ஜெபம் பண்ணணுமா. அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது எனக்காக என்ன பண்ணக்கூடாதா, விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கணும். ஒரு நாள்ல 24 மணி நேரம்னா நம்ம 2 மணி நேரம் 40 நிமிஷம் 2:40 நம்முடைய நேரத்துல தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் நம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், நாம் பேசி இருக்கோம். ஆனா பாருங்க, அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் 1 மணி நேரம்னு என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. பகல் முழுவதும் அவர் குளிர்ச்சியான வேலையில அவர்களோடு கூட அவர் உறவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முகமுகமாய் அவர்களோடு பேசினார். நம்முடைய தேவன் உறவின் தேவனாய் இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உறவை என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டு மனிதன் பாவம் செய்த உடனே அந்த உறவை இழந்தது அவரால் என்ன பண்ண முடியலையா, அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எப்போதும் நம்ம ஆண்டவரோட கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், உறவாடுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நம் படுத்து கொண்டிருந்தாலும், சமையல் பண்ணி கொண்டிருந்தாலும், எந்த வேலை நம்ம கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, எந்த நேரத்திலையும் நம் கர்த்தரோடு கூட என்ன பண்ண முடியும், உறவாட முடியும். சங்கீதம் 107:28 இருந்து வாசிப்போம் 30 வரை. 107:28 இருந்து வாசி. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், நடத்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். கொந்தளிப்பு கஷ்டத்தின் நேரத்துல கூட அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எத்தனையோ நம்ம ஜனவரி மாதத்துல இருந்து நம்ம யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனை கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில. கொந்தளிக்கிற நேரங்களெல்லாம் அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது கஷ்டத்தின் நேரத்துல நமக்கு என்ன கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். இப்ப நம்மளுடைய ஜெபங்களுக்கு, நிறைய ஜெபங்களுக்கு நம்ம என்ன பண்ண வராம இருக்கு,
வராமல் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்கு முழுமையாய் நம்ம எந்த நேரமும் அவருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? 1 மணி நேரம் கொடுத்துட்டு 24 மணி நேரம் நம்ம வச்சுக்கிறதா? இல்ல, 24 மணி நேரமும் என் வாழ்க்கையில உங்களுக்கு தான் ஏசப்பா, உங்களுக்கு தான் ஆண்டவரே என்று சொல்லி எப்போதும் நம் ஜெப சிந்தையில கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை எல்லா சூழல்லையும் அவரை நோக்கி என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம். சீஷர்கள படகுல கடல் கொந்தளிக்குது, பயங்கரமான கொந்தளிப்பு. ஆனா கடலுக்கு தெரியுது யார் உள்ள இருக்கா? சிருஷ்டி கர்த்தர் உள்ள இருக்கிறாரு. சிருஷ்டித்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் உள்ள இருக்காரு. ஆனா இந்த படகை நான் என்ன பண்ண முடியாது, எவ்வளவு வெளியே கொந்தளிப்பு வந்தாலும் இது முழுகி போகாது. ஆனா கடலுக்கு தெரிஞ்சது. ஆனா சீஷர்களுக்கு என்ன வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு. ஐயோ, நாங்கள் முழுகி போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை என்ன பண்றாங்க? எழுப்புறாங்க. அப்பதான் கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு? அதற்றினார். அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கொந்தளிக்கிற ஒரு சூழல் இருக்கலாம். எந்த கஷ்டத்தின் நேரத்திலையும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன பண்ணுவாய்? மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால எப்பொழுதும் நம் ஜெப சிந்தையில நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, இடைவிடாமல் ஜெபிப்பது என்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஜெபத்திற்கான ஒரு அர்த்தத்தை நாம் முதலாவதாக பார்க்க போகிறோம். பாருங்க, எபிரேய வார்த்தையை நாம் வாசிப்போம். முதலாவது ஆதியாகமம் 27 படிப்போம். ஜெபத்திற்கு 27. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறியாயாக என்று சொப்பனத்தை அவனுக்கு சொன்னான். ஆமென். பாருங்க, வேண்டுதல் செய்தல், ஜெபம். வேண்டுதல் என்னும் போது ஜெபம். இதற்கு எபிரேயத்துல பலால் என்று ஒரு எபிரேய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. பலால், அதுக்கு எபிரேய வார்த்தை எழுதிக்கங்க. பே லாமெட், லாமெட் 2 முறை லாமெட் வருது. பலால்ன்ற வார்த்தைக்கு பே லாமெட், லாமெட், லாமெட். பாருங்க, அதற்கு பேசுதல். பேன்னு சொல்லும் பொழுது பேசுதல். லாமெட்க்கு போதித்தல், நடத்துதல். பாருங்க, இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார், நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மோடு கூட நம்மை நடத்துகிற நல்ல ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். இப்ப நம்ம பேசும் பொழுது அவரும் நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு? பேசுவார். அதனால எப்பவுமே எந்த வேலையை செய்து கொண்டும் அவரோடு கூட நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? பேசிட்டே இருக்கலாம். அவர் நமக்கு போதித்து நமக்கு நடத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, அவர் நமக்கு போதிப்பார். எல்லா காரியத்தையும் நம்மை போதிக்கிற காரியத்துல கர்த்தர் அவரே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதுதான் ஜெபமா. அதுதான் ஜெபம். ஜெபம் என்று சொல்லும்போது பலால் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம என்ன பண்ணுவார்? பேசுதல், போதித்தல், நடத்துதல். அப்போ தகப்பன் நம்மோடு கூட பேசும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நாம் அவரோடு என்ன பண்ண வேண்டும்? பேசணும். பேசுறத அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? போதிப்பார். போதித்த காரியத்துல அவர் நம்மை நடத்துகிறது தான் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஜெப சிந்தைய எனக்கு நீங்க தாங்க ஆண்டவர். எப்பொழுதும் நான் இடைவிடாமல் ஏதோ 1 மணி நேரத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இல்ல, எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாலும், எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் என் சிந்தையில எப்போது நான் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். இயேசு நம்முடைய யெசுவா அதிகாலையில் ஜெபித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபித்தார். வனாந்திரமான இடங்களில போய் அவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் எப்பொழுது அவர் யாரோடு இருந்தாரு? பிதாவோடு பேசிக்கொண்டே இருந்தார். எப்பொழுதும் அந்த சிந்தையிலேயே தான், எப்பொழுதும் அவரோடு கூட எனக்கு நீங்க செவி கொடுக்குறீங்கப்பா என்று சொல்லி அவருடைய தொடர்பிலேயே தான் இருந்தார். அதுக்குன்னு நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், அப்பாவோட உறவாடுறேன்னு சொல்லி அப்படி நம்ம அந்த லெவலுக்கு எல்லா வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், எந்த வேலையை செய்தாலும் நம்ம அப்பாவோட என்ன பண்ண முடியும்? உறவாட முடியும்.
சமையல் பண்ணிக்கிட்டே நம்முடைய அப்பாவோட உறவாட முடியும். நம்முடைய திரியேக தேவன் அதை மகிழ்கிறார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யும் பொழுது, கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யும் பொழுது, நம்ம எந்த ஊழியத்தை நாம் என்ன காரியங்களை செய்தாலும் திரியேக தேவன் அதுல அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். அதனால நம்ம எப்பொழுதும் அந்த ஜெப சிந்தையிலேயே நம்ம என்ன பண்ண வேண்டும், என்னை நீங்க போதித்து நீங்க நடத்துங்கப்பா ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க, உங்க சித்தத்துக்கு என்ன முற்றிலுமா என்ன பண்றேன் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஜெபத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:9. வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, அப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து பழைய ஏற்பாடு காலத்துல அவரை முற்பிதாக்களின் தேவனா பார்த்தாங்க, அவரை ஆண்டவரா பார்த்தாங்க. ஆனா இப்போ நம்ம அப்பான்னு அவரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும், கூப்பிட வேண்டும். அப்பாவாய் அவரை நோக்கி நம்ம என்ன பண்ண வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். அப்ப நம்ம என்ன அவரு சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும், கூப்பிட வேண்டும். அப்ப நம்முடைய ஜெபத்துல நம்முடைய யேசுவாவை, நம்முடைய தகப்பனை என்னன்னு கூப்பிட வேண்டும், தகப்பனே என்று சொல்லி நம்ம ஒரு நல்ல ஒரு தகப்பன் பிள்ளை உறவோட நம்ம என்ன பண்ண வேண்டும், அவரோட நாம் உறவாட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மற்றபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திய சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா, அப்பா பிதாவே என்று நம்ம அவரை கூப்பிட்டு பாருங்க. என்ன வேலை செய்து கொண்டாலும் அப்பான்னு அவரை கூப்பிடுங்க. அவர் நமக்கு அம்மாவா இருக்கிறாரு, மூத்த அண்ணனா இருக்கிறாரு. நீங்க என்ன சூழ்ந்து இருக்கிறீங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவரை கூப்பிட 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 அவருடைய சமூகத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால எப்பொழுதும் நிறைந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, கர்த்தர் கொடுப்பார். அதனால அவரை நம்ம எப்படி கூப்பிட வேண்டும், அப்பா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிட வேண்டும். அவரை கூப்பிட்டு, ஆண்டவரே நான் உண்மை என்ன பண்ணும், உங்களை நான் நீங்க எனக்கு சூழ்ந்து இருக்கிறீங்க ஆண்டவரே, அப்பாவா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளை அப்பா கிட்ட 1 மணி நேரம் பேசுமா, நான் 1 மணி நேரம் தான் உங்ககிட்ட பேசுவேன்பான்னு கிடையாது. எப்பொழுதும் அது நினைச்சதுன்னா அப்பாட்ட எப்போனாலும் பேசலாம். அவர் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறாரு. நம்முடைய எல்லா சூழலை நம்முடைய அப்பா அறிந்திருக்கிறார். உன்னுடைய தாயை போல தேற்றுகிறவரா இருக்கிறார். உன்னுடைய பலவீனமான பகுதி எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணலாம், அப்பாட்ட சொல்லலாம். அதனால அப்பாட்ட, அப்பா நான் காலையில மட்டும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுப்பேன், அதோட நான் அடுத்த நாள் காலையில வருவேன், அதுக்கு 1 மணி நேரத்தை கொடுப்பேன்ப்பா, அப்படி அந்த பிள்ளை என்ன பண்ணாது, சொல்லவே சொல்லாது. எப்பொழுதும் அது அப்பாவோடு அதுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பேசும். அதான் அப்பாவோடு இருக்கிறது அது விரும்பும். அந்த அப்பாவை அதிகமா அது நேசிக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அப்பாவை எப்பொழுதும் எந்த வேலை செய்திருக்கலாம், நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம், நீங்க அப்பாவோடு பேசி கொண்டிருக்கலாம். என்னால இது முடியலப்பா, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, நான் என்ன செய்யணும், எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னு தெரியலப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்றாரு. அவர் நல்ல ஒரு தகப்பனாய், நல்ல ஒரு மேய்ப்பனாய் நமக்கு என்ன பண்றாரு, அவர் இருக்கிறார். அதனால ஒவ்வொரு நேரமும் அவர் அப்பான்னு நம்முடைய ஜெபத்துல எவ்வளவு நீங்க அப்பான்னு கூப்பிடணும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில நம்முடைய பாஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, அப்பான்னு கூப்பிடும் பொழுது அதுல எத்தனையோ ஆசீர்வாதங்கள், 17 ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்பான்னு அவரை கூப்பிடுறதுல. அதனால ஒவ்வொரு நேரமும் அவர் அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்க கூப்பிடுங்க. நீர் என்னுடைய அம்மாவா இருக்கிறீங்க, நீர் என்னுடைய மூத்த அண்ணனா இருக்கிறீங்க, என்னுடைய இடுக்கண்ல உதவுகிற நல்ல ஒரு மூத்த அண்ணனா நீங்க இருக்கிறீங்க. நான் ஏன் இந்த பிரச்சனையை கண்டு நான் கலங்கணும், நான் ஏன் இந்த பலவீனத்தை நான் கண்டு சோர்ந்து போகணும், நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய திரியேக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தின் முக்கியத்துவம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். முதலாவதாக 6ஆம் வசனத்தை வாசிப்போம்.
பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தைரியப்படுத்துங்கள். ஆமீன். ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படாம எல்லாவற்றையோட நம்ம அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டா போதும், நம்ம தெரியப்படுத்திட்டா போதும். நம்முடைய மனதுல என்னத்தை நிரப்பிடுவாரு? சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அப்பா நிரப்பிடுவார். அதனால பாருங்க, அன்றைக்கு அப்பாவுடைய தோட்டத்துல வேலை செய்ய வந்தவங்களுக்கு, முதலாவது வந்தவங்களுக்கு ஒரே கூலிதான், லேட்டா வந்தவங்களுக்கும் அதே கூலிதான். அதனால நம்ம முழங்கால் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம இப்போ முழங்கால் போடுவது நல்லது. எப்பவுமே ஆண்டவரோட நான் அந்த நேரம் தான் என்னுடைய ஜெப நேரம். நம்ம அப்படி அல்ல. அதனால எப்பொழுதுமே நம்ம ஜெப சிந்தையிலேயே நம்முடைய வேண்டுதல்களையே எப்போதும் அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், தெரியப்படுத்தலாம். நம்ம மனதில உள்ள பாரங்கள் எல்லாம், கவலைகளை எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம சொல்லும் பொழுது ஒரு தேவ சமாதானம், ஒரு இலை பாறுதல் நம்முடைய மனதில காணப்படுமா. சமாதானத்தினால நிரப்புவார் அவர். நீங்க பார்த்துப்பீங்கப்பா அண்ணன் சொல்லி அதை அருமையா ஃபாதர் பாடுறாங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நான் பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசுவா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசுவா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசுவா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் தாயுமாய், தகப்பனாய், மூத்த அண்ணனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் தேவ பிள்ளையே, நீ எந்த காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உன்னுடைய பிள்ளையின் காரியத்தை குறித்தோ, நீ எதை குறித்து நீ கலங்க தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு யெகோவா ஈரே, அவர் உனக்குள்ளவே தான் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் அந்த தகப்பன் நமக்குள்ள இருக்கிறபடினால் நம்ம எதை நினைத்து நம்ம என்ன தேவையில்லை, பட தேவையே இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நம்ம எதை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையே இல்லை. வாழ்க்கையில குறைவுகள் வருதா, அவரை நோக்கி கூப்பிடலாம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாதுப்பா ஆண்டவரே. அதுங்க கூட பட்டினியா இருக்குமா, ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால நம்ம எல்லா சூழலிலும் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். நம்முடைய தகப்பன் கைவிடாத ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைங்க அப்பத்தை கேட்கும் போது அதுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், கல்லை தூக்கி அது கையில கொடுக்க மாட்டோம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ கேட்கும் பொழுது நான் கொடுக்கவே மாட்டோம். அதுக்கு ஒரு தீமையான காரியத்தையோ இல்ல எதையுமே அதுக்கு நம்ம செய்ய மாட்டோம். அது செய்யாத நமக்கே பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நமக்கு நல்ல பெஸ்டானதை தேவன் நமக்கு தருவார். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் வாழ்க்கையில அதிகமா செய்வார்.
நீ அப்பாவிடத்தில் எல்லாவற்றையும் உன் மனதில் உள்ள பாரங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு. உன்னுடைய பலவீனமான பகுதி அவரிடத்துல சொல்லு. எல்லாவற்றையும் நீ தேவ பிள்ளையை நீ சொல்லும் பொழுது அவர் உன் இருதயத்தை சமாதான கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் நிரப்புகிற நல்ல தேவனா இருக்கிறார். நான்காவதாக ஜெபத்தில் திருத்துவ தேவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தில் திருத்துவ தேவன் என்று சொல்லி நாம் பார்ப்போம். பாருங்க, நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 8:15 இருந்து வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமீன். பாருங்க, அப்ப நம்முடைய பிதா நமக்கு என்னவா இருக்கிறாரு? அப்பாவா இருந்து அவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அதனால நம்முடைய திருத்துவ தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நாம் கூப்பிட வேண்டும். யேசுவா சொல்றாரு, எனக்குள்ளவே யார் இருக்கிறாரு? பிதா இருக்கிறாருன்னு சொல்லி, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை அப்பான்னு நம்ம என்ன பண்ண வேண்டும்? கூப்பிட வேண்டும். 26ஆம் வசனம், அதே ரோமர் 8:26 வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியான தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமீன். ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறாரா? அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற நல்ல ஒரு அம்மாவா இருக்கிறார். எதனா வேணும், அது ஒரு டூருக்கு போகுது, அதுக்கு ஏதோ ஒரு தேவை, அது நேர யாரிடத்துல வந்து கேட்கும்? அம்மாட்ட வந்துதான் சொல்லும். அம்மா எனக்கு இவ்வளவு தேவை இருக்குமா? நீங்க தான் என்ன பண்ணும்? அப்பாட்ட சொல்லணுமா? ஏதாவது ஒரு கம்மியா எடுத்துட்டா கூட நேரம் அம்மாட்ட தான் போகும். அதை நான் இப்படி நான் எடுத்துட்டேன், நான் சொல்லிட்டேன். நீங்க தான் என்ன பண்ணும்? அந்த அம்மா தன் தகப்பன் இடத்துல என்ன பண்ணுவாங்க? பரிந்து பேசுவாங்க. அதே போல நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்காக அவர் பரிந்து பேசுகிற நல்ல ஒரு ஆவியானவர், நல்ல ஒரு அம்மாவா இருக்கிறார். பலவீனமான நேரங்களில நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். அதனால அந்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அதனால அந்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்க பரிந்து பேசுகிறீங்கப்பா ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன பண்றாரா? நமக்காக பரிந்து பேசுகிறார். பாருங்க, அன்னைக்கு அந்த புதிய ஏற்பாடுல அந்த தோட்டக்காரனை பார்த்து அந்த எஜமான் சொல்றாரு, இந்த செடி என்ன பண்ணிடு? வெட்டி போட்டு, இது கனி கொடுக்கல, ஏன் இது எந்த நிலத்தை கெடுக்கணும்ன்றாரு. ஆனா அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறார். ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும் ஐயா, இதை சுற்றி நான் என்ன போடுறேன்? இதுக்கு மருந்தெல்லாம் வச்சு இதை நான் கனி கொடுக்க வைக்கிறேங்க ஐயான்னு சொல்லி அவர் பரிந்து பேசுகிறது போல நம்முடைய தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். எத்தனையோ குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்து, எத்தனை பலவீனங்கள் இருந்தோம், நம்மள ஒரு நாள் அவர் நம்மள டைவர்ஸ் பண்ணலையே, நம்மளை விட்டு என்ன பண்ணல, அவர் விட்டு போலையே, வேண்டான்னு சொல்லலையே. எந்த குறை இருந்தும் நம்மளை தள்ளாத ஒரு நல்ல ஒரு அம்மாவாய் அவர் இருக்கிறார். நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல ஒரு தாய், தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல அம்மாவாய் அவர் இருக்கிறபடினால் நம்ம என்ன தேவையில்லை, எல்லாவற்றையும் அவரிடத்துல என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அதிலே நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த ரோமர் 8 27, 29 வாசிப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். நம்முடைய இயேசுவா அவர் முதற் பேரானவராய் நம்முடைய மூத்த அண்ணனா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நல்ல ஒரு மூத்த அண்ணனா இருக்கிறார். அதனால திரியேக குடும்பத்துல தேவன் நம்ம இணைத்திருக்கிறாருமா. நம்ம என்ன தேவையில்ல, எதை நினைச்சும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையே இல்லை. ஒருவேளை நமக்கு அண்ணன் இருந்தும் நமக்கு என்ன இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து எந்த உதவி வராம இருக்கலாம், நம்மளை விசாரிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மூத்த அண்ணனா இருக்கிறேன், உன்னுடைய எல்லா இடுக்கண்லையும் நான் உனக்கு உதவி செய்கிற நல்ல மூத்த அண்ணனாய் அவர் இருக்கிறார். அதனால அந்த திரியேக குடும்பத்துல தேவன் நம்ம இணைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் அப்பான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிடும் பொழுது, அப்பா பிதாவேன்னு சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிற எவ்வளவு நடக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் அப்பா
நான் கூப்பிடணும் ஆண்டவரே. எனக்கு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க, நல்ல தாயா இருக்கிறீங்க, நல்ல ஒரு மூத்த அண்ணனா நீங்க என்ன பாருங்க இருந்து என்னை அரவணைத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி இடுக்கண் உதவுகிற ஒரு மூத்த அண்ணனாய் நம்முடைய யெஷுவா நமக்கு இருக்கிறார். அதனால எல்லா சூழல்லையும் அவர் மேல நாம் சாய்ந்து கொள்ளலாம். அவர் அண்ணன் மாத்திரமல்ல, நம்முடைய மணவாளனாகவும் இருக்கிறார். அதனால நம்முடைய இறுதிய ஒரு மனுஷன்ட்ட இப்ப நம்ம பார்க்கும்போது எடுத்தோடனே அந்த சிஸ்டருடைய முகத்தை பார்ப்போம். ஒரு பரவாயில்ல, எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்ன்னு கேட்போம். நல்லா இருக்க சிஸ்டர். ஆனா நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. உங்களை பார்க்கும் பொழுது உங்க இருதயத்தை அவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய எந்த சூழல்ல நம்ம கடந்து போகிறோம், எந்த கலக்கத்தோடு இருக்கிறோம், நம்ம பேருக்கு சொல்லலாம் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கேன்னு. ஆனா நம்முடைய எல்லா இருதயத்தின் ஏக்கங்களையும் எல்லாவற்றையும் நம்முடைய தகப்பன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அறிந்திருக்கிறார் எல்லா சூழலையும். அதனால மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறாராம், இருதயங்களை பார்க்கிறார். அதனாலதான் எனக்கு என்னுடைய சூழல் யாருக்கு புரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், நான் கடந்து போற எல்லா சூழலையும் ஆண்டவர் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். உன்னை ஒரு பரம தேவன் உன்னை பார்க்கிறாருமா. ஒரு திருத்துவ குடும்பத்துல நீ இணைக்கப்பட்டிருக்கிற, நீ கடந்து போற எல்லா சூழலையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நமக்காக பரிந்து பேசி நம்மை பலப்படுத்தி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். 5வதாக ஜெபத்தின் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தின் நோக்கம் அதே ஆதியாகமம் 20:7 வாசிப்போம். ஜெபத்தின் நோக்கம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். ஆமென். பாருங்க, நம்மை சுற்றி என்ன நடக்குது என்னன்னு அந்த சாரால அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க என்ன நடக்குது எதுவுமே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாது தெரியல. ஆனா அப்பா என்ன பண்றாரு, அங்க பரிந்து பேசுகிறார். அங்க பரிந்து பேசுகிறார். நீ அந்த மனுஷனுடைய மனைவி என்ன பண்ணிடு, அனுப்பிடுன்னு சொல்றார். பாருங்க, அவங்க கர்த்தர் சொன்ன உடனே அவன் பயந்து என்ன பண்ணிடுறான், ஐயோ எனக்கு சகோதரின்னு தான் சொன்னாங்க என்று சொல்லி பாருங்க பரிந்து பேசுறாரு. அவங்க எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைக்கிறார். உடனே ஆபிரகாம் அவர்களுக்காக என்ன பண்றாரு, அவர் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி அவங்களுடைய கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறார். அதனால நம்மை சுற்றி நடக்கிறவர்களுக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, அவர்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், திறப்பில நின்று பரிந்து பேச வேண்டும். நம்ம அப்பாவை போல நாம் பரிந்து பேசி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய், அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும், உண்மையான தேவனை அவர்கள் அறியணும். நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் அவர்களும் வாழ்ந்திருக்கணும். ஆண்டவரே, காலத்துக்கு முன்னே உள்ள மரணங்கள் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். 3 யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 3 யோவான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமீன். அப்ப நம்ம சுற்றி உள்ள மக்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், அவங்களும் வாழ்ந்திருக்கணும் ஆண்டவரே, அவங்களும் சுகமாய் இருக்கணும் ஆண்டவர், எந்த வியாதி பலவீனங்கள் இல்லாம இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நாம் தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து ஜெபங்கள்ல இந்த ராஜேஷ்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். கர்த்தர் அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ணணும், தேவன் செய்யணும். அவனையும் கர்த்தர் ஆண்டவர் நல்ல சுகப்படுத்தி ஒரு சாட்சியா என்ன பண்ணணும், நிறுத்தணும். ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காய் நாம் பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப ஜெபத்தின் நோக்கம் என்ன, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். அவங்க விழுந்து போகாதபடி, அவங்களுக்கு எந்த ஆபத்து வராதபடி அவர்களுக்காக ஆண்டவர் அவர்களுடைய மன கண்கள் என்ன பண்ண வேண்டும், திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உண்மையான தேவனை அவர்கள் அறியணும் ஆண்டவரே என்று சொல்லி, ஏனா என்று சொன்னால் அவர்களுக்குள்ளவும் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் அவர்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டவரே, இந்த கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உண்மையான தேவனை அவர்கள் என்ன பண்ணணும், அறியணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களையும் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்தார். அந்த பார்வோனுடைய அவனுடைய எல்லாருடைய
குடும்பத்திலையும் கத்தர் இந்த சாராளை கூட்டு வந்ததுனால அந்த கர்ப்பத்தை கத்தர் அடைச்சார். அவர்களுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசின உடனே கத்தர் அவர்களுடைய கர்ப்பங்கள் எல்லாம் தேவன் திறந்தார். அதனால கத்தர் பாருங்க அந்த சாராளுக்காக அந்த பரிந்து பேசுகிறார். அதே போல ஜெபத்தின் நோக்கம் நம் மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி நாம் பரிந்து பேச வேண்டும். ஆறாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டியது. இடைவிடாமல் எப்படி நம்ம ஜெபிப்பது என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே ஜெபம் எழுதிக்கங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். பாருங்க, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்ப பரமண்டலத்துல உங்க சித்தம் செய்வது போல இந்த பூமியிலே என்ன பண்ண வேண்டும்? உடைய சித்தம் செய்யப்படணும் ஆண்டவரே. சித்தத்தை போல என்னை என்ன பண்ணாங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே அவருடைய சித்தத்துக்கு அருமையாய் நம்முடைய சாராள் நவஜம்மா அழகா பாடியிருக்காங்க. தேவ சித்தம் நிறைவேற என்னையுமே நான் என்ன பண்றேன் படைக்கிறேனே என்று சொல்லி. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து நம் ஜெபிக்கணும். அன்றைக்கு நம்ம யாக்கோபுல நம்ம வாசித்தது போல நம்ம சுய விருப்பங்களை நிறைவேற்றுவது அல்ல, அவருடைய சித்தத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே உங்க சித்த பரமண்டல் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயே என்ன பண்ண வேண்டும்? உங்க சித்தம் செய்யப்படணும் ஆண்டவரே. உன் சித்தம் போல என்ன பண்ணுங்க நடத்துங்க ஆண்டவரே. எப்படி அந்த குயவனுடைய கரத்துல அந்த களிமண் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறதோ, அவர் என்ன பாத்திரம் அணைய விரும்புகிறாரோ அவருடைய இஷ்டத்துக்கு அது முழுவதுமாய் அந்த குயவனுடைய கரத்துல அர்ப்பணித்து விடுகிறது. நீங்க என்ன வணைங்கப்பா ஆண்டவரே, என் விருப்பம் நடக்க கூடாதுப்பா. என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்க நன்மைக்கு தான்ப்பா செய்வீங்க. தீமையை கூட நம்முடைய தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகிறவன். சத்ரு அது தீமையா வந்தாலும் நீங்க நன்மை செய்கிற தேவன். என் வாழ்க்கையில ஒரு தீமையும் செய்யாத நல்ல ஒரு தகப்பன் ஆண்டவரே. உங்ககிட்ட இருந்து எனக்கு இதுவரைக்கும் ஒரு தீமை வந்ததில்ல ஆண்டவரே. நீங்க தீமை செய்யாத தேவன் என்று சொல்லி நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒரு முழுவதுமே ஒப்பு கொடுக்க வேணும். என் சித்தம் நடக்கணும், என் விருப்பம் தான் நடக்கணும், நான் என்ன நினைக்கிறோனோ அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவ சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்ம அப்படி ஒரு பிடிவாதமா இதெல்லாம் இல்ல, என் சித்தம் என்ன, என் விருப்பம் இதுதான் இல்ல, அது கர்த்தர் சித்தமா ஆண்டுடைய சித்தனா என்ன முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஆமென். அப்போ பாருங்க, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில முழுவதுமாய் நம்ம செய்வதற்கு ஜெபத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவ போராடுகிறவர்களாய் ஜெபத்துல எப்பொழுதும் அப்பாவோடு உறவாடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே உன் சித்தத்துக்கு என்ன முற்றிலுமாய் என்ன பண்றேன்? என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்க சித்தம் தான் நிறைவேறணும். நான் எந்த இடத்துல போறனோ அந்த இடத்துல என்ன பண்ணும்? பரமண்டலத்துல செய்கிற சித்தம் நீ என்ன பூமியிலே என்ன கொண்டு வரணும்? என் குடும்பம் ஒரு பரலோகமா இருக்கணும்ப்பா. என் பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு பரலோகமா இருக்கணும். என் பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும். நான் என்ன காரியத்தை செய்தாலும் அவருடைய சித்தத்துக்கு முழுமையாய் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏழாவதாக புது உடன்படிக்கையின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புது உடன்படிக்கையின் ஜெபம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு நம்ம எப்பொழுதும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? இந்த புது உடன்படிக்கையின் ஜெபம் சின்ன சின்ன காரியத்துக்கும் கர்த்தரை நன்றி சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். எல்லா காரியத்திலையும் நம்ம அவரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதனால என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் செய்யலன்னு ஒருத்தருமே என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இரவெல்லாம் நம்மள என்ன பண்றாரு? காத்திருக்கிறாரு, கண் விழிக்க வைக்கிறாரு, நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார், 3 வேளை நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல சுவாசிக்க வைக்கிறார், நல்ல பசி உண்டாக்குறாரு, நல்ல கணவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை நினைச்சு அவங்களுக்கு கொடுத்த தாளதுகளை நினைத்து ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்.
அதனால பிள்ளைங்களை நம்ம மிருக பேரை வச்சு பாஸ்டர் அதுதான் சில இடத்துல எரும மாதிரி வாயில திட்டுவாங்க. ஆனா ஊழியக்காரங்க சொல்றாங்க, நம்ம ஏதாவது பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோம்னா அவன் பின்னால அந்த மிருகத்தின் சுபாவத்தோட வருவானா. நிறைய பெற்றோருங்க அவனை சில பிள்ளைங்க நாய் அப்படியெல்லாம் நம்ம அந்த சுபாவம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமா. நம்ம என்ன சொல்லி சபிக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளை அது அப்ப நம்ம பிள்ளை என்ன வேண்டும், ஆசீர்வதிக்க வேணும். எந்த வார்த்தைகளையும் இப்ப நான் ஆண்டவர் ரொம்ப கவனமா, அது ரொம்ப எனக்கு கோவப்படுத்தினாலும், மல்லிகா சிஸ்டர் தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கோவப்படுத்தினாலும் சரவணன் நானும் நான் ஆண்டவரை துதிப்பேன். நானு அப்பா என் பிள்ளை நல்லா வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி. அதனால நல்ல நல்ல வார்த்தை நம்முடைய நாவுல வருகிற அறிக்கை தான் நம்ம வாழ்க்கையே. நாவல நீங்க என்ன அறிக்கை இடுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. பிள்ளைகளை பத்தி நல்ல அறிக்கை இடுங்க. என் வாழ்க்கை மாறும், நான் இப்படி இருக்க போறது இல்ல. நல்ல நல்ல விசுவாச அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவாரு, படிப்படியா மாற்றுவார். அதனால பிள்ளைகளை மிருகங்களுடைய பெயர்களை சொல்லியோ எந்த சாபமான வார்த்தை கோவப்படுத்தும் போதோ நம்முடைய நாவை என்ன பண்ண வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அவங்கள நல்லா பிளஸ் பண்ணுங்க. அவங்கள நல்லா அக் பண்ணி ஸ்கூல் போகும்போது அக் பண்ணி ஆசீர்வதிச்சு, என் பிள்ளை மாறுவான், என் பிள்ளை நல்லா வருவான், நீ நல்லா படிச்சு நல்லா வருவேன். நான் சரவணனை நான் சொல்லிட்டே இருப்பேன் சிஸ்டர், ஆனா இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல சரவணன் ஒரு மேனேஜர் லெவல்ல கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, தேவன் அவனை உயர்த்தி இருக்கிறார். அதனால கர்த்தர் பாருங்க, அப்ப நம்முடைய பிள்ளைகள் அப்படி என்ன பண்ண வேண்டும், நம்ம பிளஸ் பண்ணணும். நம்ம பிளஸ் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கணும். அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற தாளந்துகளை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். நம்ம தைரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வார். அப்ப நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல என்ன பண்ண வேண்டும், பழக வேண்டும். அந்த எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் நான் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட தாவீது சொல்ற, நான் என்ன பண்ணுவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்வேன் என்று. நீர் செய்த நன்மைகள் ஏராளம், என் ஜீவ காலமெல்லாம் என்ன பண்ணாது, போதாதுன்னு சொல்றாரு பக்தர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்க உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் என்ன பண்ணுவாரு, செய்வார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, காண செய்வார். அதனால கர்த்தரை துதிக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், பழக வேண்டும். என் வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள்ல ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தருக்கு என்ன கொடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பாதுகாத்து இந்த 11வது மாதத்தை என்ன பண்ணிருக்கிறீங்க, காண செய்திருக்கிறீங்களப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல இருக்க வீடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்திற்கும் நம் கர்த்தருக்கு ஆண்டவரே நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். 8வதாக இனிமையான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆமீன். அப்ப நம்முடைய தகப்பன் இனிமையான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என்ன செய்ய போறாராம், அதிகமா செய்ய போகிறார். அதனால நம்ம இன்னைக்கு போல என் திட்டம் என் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தான்ப்பா, அவர் நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதுல மத்தேயு 21:22 வாசிப்போம். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களை பெறுவோம். அதனால நல்ல அறிக்கைகளை நாம் பண்ணுவோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நம்முடைய தகப்பன் அதிகமா செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம 9:30 நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 2:8 வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 2, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆமீன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேசங்களை என்ன பண்ணுவேன்,
கொடுப்பன்றாரு. ஆனா நம்ம ஆண்டவர்ட்ட என்ன கேட்கிறோம்? அப்பா எனக்கு இந்த 1,00,000 கடத்துல இருந்து விடுதலை கொடுங்க, இந்த கடத்துல 50,000 கடத்துல இருந்து விடுதலை கொடுங்கன்னு நம்ம கேட்போம். ஆனா அப்பா சொல்றாரு, உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? ஜாதிகளை கொடுப்பேன். அநேக தேசங்களுக்கு நீ என்ன தேசங்களை உனக்கு நான் கொடுப்பேன்றாரு. நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அப்படி கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புறாரு. நம்ம அப்பாட்ட இதை கொடுங்கப்பா, இந்த தேவைய ஆண்டவரே, இந்த 100 ரூபாய் தேவைப்படுது, இது வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்ட்ட இப்படி கேட்கிறோம். அப்படி அல்ல, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நம்முடைய தகப்பன் அதிகமாய் செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால விசுவாசம் உள்ள அந்த கானானிய பெண்ணை போல, கானானியர்கள் யூதர்களோட கலக்கவே மாட்டாங்க, அந்த கலந்து போகவே மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடித்துடலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 இருந்து 28 வரைக்கும் இருக்கு. நீங்க 21 வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். போதும் பாருங்க, இந்த நம்ம எல்லாமே தெரியும் இந்த வசனம். இந்த கானானிய ஸ்ரீ பாருங்க, இவர்கள் புறஜாதியர்கள். யூதர்கள் புறஜாதியர்களோட என்ன பண்ண மாட்டாங்க? கலக்கவே கலந்து அந்த புறஜாதியரோட அவங்க கலக்க மாட்டாங்க. அவங்க சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இவையே நம்மளை பின்தொடர்ந்து வர, இவளை விரட்டிடுங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. நீங்க விரட்டிடுங்க. ஆனாலும் அவளுடைய விசுவாசம் பாருங்க, அவளுடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா ஆண்டவரே, அந்த மேஜையிலிருந்து பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னு. வாசிங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான். பாருங்க, அந்த நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும்? அந்த நாய் தான் ஆண்டவரே. புறஜாதியான இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு முடிச்சுதான் புறஜாதிகளுக்கு வரணும் ரட்சிப்பு. ஆனா அவ முந்திக்கிறா, எனக்கு நீங்க முதலாவது செய்யுங்க, ஏன் தேவை முதலாவது சந்திக்கப்படணும். நாயினாலும் ஆண்டவர் சொல்ற, நாய்க்குட்டினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு கேட்கிறா. அப்போ உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி அவளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பதில் கொடுக்காரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீ ஆனாலும் அவரை விடவே இல்லை. நீங்க எனக்கு அற்புதம் செய்தால் ஒழிய உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொன்னது போல நல்ல ஒரு விசுவாசம், உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாரு. அவளை பாராட்டுறாரு ஆண்டவர். பாருங்க, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்டு அவன் இடத்துல இருந்து கடந்து போனது போல நம்முடைய வாழ்க்கையில நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நம்முடைய தகப்பன் அதிகமாய் செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் அவரிடத்துல நாம் கேட்கிறதற்கு மேன்பாக பெரிய காரியங்களை அவரிடத்துல எதிர்பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஐயா. அப்பா, உங்களை நாங்க துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபாலாதரபோ ஷபனதரபா ரீகராகராதரபோ ஷபனதரபா, உங்க சித்தத்துக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு தீமையும் செய்யாத ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்க துதிக்கிறோம். ரீபா கரதரபோ ஷபனதரபா, 3 முறை மறுதலித்த பேதுருவை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்க அன்பிற்கு ஈடாய் ஹல்லேலூயா. ரீபா கரதரபோ ஷபனதரபா ரபலதரபா, அப்பா உங்களை நாங்க துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்துல எப்பொழுதும் எனக்கு அப்படிப்பட்ட ஜெப சிந்தைய கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. வானம் பூமியை படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததுனால, எல்லா சிருஷ்டிகளை விட எல்லாம் நமக்காக நம்ம ஏசாயா 43 பாஸ்டர் அந்த பைபிள் மூலமா நமக்கு, அந்த இங்கிலீஷ் பைபிள் மூலமா நமக்கு விளக்கி இருக்காங்க. நமக்காக உலகத்தை கூட வித்துருவாராம், நமக்காக எதையும் செய்ய நம்முடைய திரியேக தேவன்
நம்ம மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. என் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த தகப்பனி நான் மானிடனாய் ஓடி வந்தாராம். அவன் பாவத்துல விழுந்த உடனே ஐயோ நான் உறவை இழந்தனே என்று சொல்லி உம்மோட நான் எப்போதும் உறவின் சிந்தையில நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப சிந்தையை கொடுங்கப்பா. நான் எந்த வேலையை செய்தாலும், பஸ்ல டிராவல் பண்ணாலும் ஆண்டவரே, நான் சமையல் பண்ணாலும், என்ன காரியம்னாலும் ஜெப சிந்தையை கொடுங்கப்பா. எப்போதும் என் அப்பாவோட நான் பேசிட்டே இருக்க ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு அனுபவத்தை கொடுங்கப்பா. வானம் பூமி படைத்திருந்தோ பாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தோ பாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றே நான், உம்மை நேசிக்கின்றே நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் யாமல் இருப்பேனோ. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து செல்லணும். எந்த இடத்துக்கு போனாலும் நான் பரலோகத்தை அனுபவிக்கணும்ப்பா. ஓ, உங்க பிரசன்னத்துல நிரம்பி இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ரபலதர கரதரபோ ரிபனதரபோ. அப்படியே ஆண்டோடு ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே, உங்க உறவுக்காக நான் ஒப்பு கொடுக்கிற ஜெபனுவது ஏதோ ஒரு கடமைக்கு அல்லப்பா. என் ஜெப நேரம் அது இன்பமா இருக்கணும்ப்பா. ரிபலதர கரதரபோ ரிபலதரபா சபனதரபா. எப்போது நான் ஜெப சிந்தையில இருக்க ஏனோக்கை போல நான் கர்த்தரோட கூட நடக்கணும் ஆண்டவரே. இந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. மரியாள் பாருங்க, அவருடைய பாதத்துல அவர் அமர்ந்திருந்தா. மார்த்தாள் அவருக்கு தான் வேலை செய்தா. அப்ப பல வேலைகளை செய்து கஷ்டப்படுறா. ஆனா கர்த்தர் மார்த்தாளை சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொண்டது போல அப்பா நாங்க அமர்ந்திருக்க, உங்க பாதத்துல அமர்ந்திருக்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தையை கொடுங்கப்பா. பகலில் குளிர்ச்சியான வேலையில ஆதாமோட நீங்க உறவாடுனீங்களப்பா. ஜெப சிந்தை, நல்ல ஒரு ஜெப ஆவி ஆண்டவரே, ஒரு இன்ப சமூகம், உங்க பிரசன்னத்தை நான் சுமந்து செல்லணும்ப்பா. ரிபலதர கரதரபலதரபா ரிபனதுர கரதரபலதரபா ரிகர கரதரபலதரபா ரிபலதரபா சபனதரபலதரபா. என் தேவனே, என் இயேசுவா, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவா, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன்
இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நேசிக்கிறேன் துணையாளரே ஓம் சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன் துணையாளரே ஓம் சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன் களி கூறுவேன் என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் படுக்கையிலோ நினைக்கிறேன் ராஜாமத்தில் தியானிக்கிறேன் இடைவிடாமல் துதிப்பேனப்பா படுக்கையிலோ நினைக்கிறேன் ராஜாமத்தில் தியானிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் என் உள்ளமோ என் உடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா என் உள்ளமோ என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே ஜெப சிந்தையில இடைவிடாமல் துதிப்பப்பா சமூகத்தில் எழுப்பி நிற்போம். நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் வழி நடத்தினவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் இருந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானம் பூமி படைத்தவர், அந்த சராசங்களை படைத்தவர், அகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. உறவுகளின் தேவன் ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒரு தீமையும் செய்யாத ஆண்டவர், ஆண்டவரே ஒரு தீங்கும் செய்யாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு எபினேசராக இருந்தவர், எங்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் இருந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பினேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை 3 தரம் மறுதலித்த பேதுருவை நீர் அவரை குற்றப்படுத்தாதபடி நேசிக்கிறாய் என்று சொன்னது போல கர்த்தாவே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே சிந்தி ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே, அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சுபமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக மனிதனாக உருவெடுத்து எங்களை நேசிப்பதை ஆண்டவரே எங்களுக்கு காட்டினரே. ஆண்டவரே சப்பா முத்துதிக்கிற சொந்த குமாரனை எங்களுக்காக தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பாலங்களை மறந்தாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொன்னவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவப்பா உம்மை துதிக்கிறோம். ஷெமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனு அடோனாய் ஏகாஸ்மான் இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனு அடோனாய் ஏகாஸ்மான் இஸ்ராயேல் அடோனாய் எலோஹைனு அடோனாய் ஏகாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ வைது போலாகிறது. யாவருக்கும் கர்த்தர் நீதியும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆண்டவர் தீர்க்காயுசாய் வாழ உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன் முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். உன் முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விதையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என்
விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம்